எஸ்டர்டே கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நவுன்ஸ் பற்றி வந்து தெரிஞ்சிருப்போம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து எத்தனை வகை இருக்குது. நவுன்ஸ் வந்து பார்ட் வந்து நவுனு. அந்த நவுனில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வகை இருக்குது அப்படின்றத பார்த்துப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அது வந்து எந்த நவுன்ஸ் வந்து எந்த மொழியிலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு நவுனை பற்றி இந்த கிளாஸில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து காமன் நவுன். காமன் நவுன் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான பெயர், அதாவது மக்கள், இடங்கள், பொருட்கள், உயிரினங்கள் இவை அனைத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான பெயர்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இடங்கள் அப்படின்னா பேங்க்னா தமிழில் வந்து வங்கி, ஸ்கூல் பாடசாலை, சிட்டி பட்டணம், ஷாப் அப்படின்னா கடை, பார்க்னா பூங்கா. அதிலே பொருட்கள்னா பென்சில், தமிழில் பென்சில் வரும், புக்குனா புத்தகம், சேர்னா நாற்காலி, டேபிள்னா மேஜை, பேக்னா பை. உயிரினங்கள் அப்படின்னா டைகர்னா புலி, பியர் அப்படின்னா கரடி, ஃபிஷ் அப்படின்னா மீன், ஸ்னேக் அப்படின்னா பாம்பு, டாக்னா நாய். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்னென்னா நம்ம வந்து காமன் நவுன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது மாதிரி இப்போ ப்ராப்பர் நவுன்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு பொருள் வந்து இடம், மனிதன், மதம், மொழி, மாதம், ஊர், நாடு போன்றவற்றை வந்து குறிக்கிறது தான் உரித்தான பெயர் சொற்கள். இந்த ப்ராப்பர் நவுன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் எப்பயுமே வந்து கேபிட்டலில் தான் வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா இடங்கள் அப்படின்னா லண்டன், தமிழில் லண்டன். ஜாஃப்னா அப்படின்னா யாழ்ப்பாணம். கலிஃபோர்னியா. கிளிநொச்சி, தமிழ்லனா கிளிநொச்சி. மதுரை, தமிழில் அதே தான் மதுரைன்னு வரும். மனிதர்கள் அப்படின்னா சர்மிலன். சூர்யா. தமிழ்வாணன். கவிதா, தமிழில் கவிதான்னு வரும். டேவிட்னா டேவிட்ன்னு வரும் உங்களுக்கு. மொழிகள் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, சைனீஸ், கான்டோனீஸ். இதில் எல்லாமே தமிழுக்கு தெரியும். மதங்கள் அப்படின்னா ஹிந்து அப்படின்னா தமிழில் வந்து இந்து. கிறிஸ்டியன் அப்படின்னா கிறிஸ்தவம். இஸ்லாம் அப்படின்னா இஸ்லாம். புத்திஸ்ட் அப்படின்னா பௌத்தம். டயோசம் அப்படின்னா டவோயிசம் அப்படின்னு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டபிள் நவுன் அப்படின்னா கணக்கிடு பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நவுன் பார்த்தீங்க அப்படின்னா கணக்கிடு பெயர் சொற்கள் அப்படின்னா எண்ணிக்கையால் எண்ணி கணக்கிடக்கூடிய சொற்களை தான் கணக்கிடக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 1 2 3 சரிங்களா, அதை வந்து எண்ணி நம்ம வந்து கணக்கிடலாம். எத்தனை 1 2 3 4 5 அந்த மாதிரி கணக்கிடுற பொருளை வந்து கணக்கிடு பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் அப்படின்னா ஒரு பழம். அந்த பழத்தை வந்து எத்தனை பழம் இருக்குன்ட்டு எண்ணிடலாம். டாலரையும் எண்ணிக்கலாம். புக்கு புத்தகம். ஸ்பூன் அப்படின்னா கரண்டி. கம்ப்யூட்டர்னா கணினி. பெயர் சொற்கள் அப்படின்னா கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தோம், எண்ணிக்கையால் எண்ணி கணக்கிடக்கூடிய சொற்கள் தான் வந்து கணக்கிடு பெயர் சொற்கள். அதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா புக் அப்படின்னா புத்தகம், ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள், டாக் நாய், கேட் பூனை, அனிமல் விலங்கு, மேன் மனிதன், பர்சன் நபர், பாட்டில் பாக்ஸ் பெட்டி, காயின் நாணயம், கம்ப்யூட்டர் கணினி, ஷர்ட் சட்டை, ட்ரவுசர் கால் சட்டை, கப் அப்படின்னா கோப்பை,
பிளேட் தட்டு, ஸ்பூன் கரண்டி, ஃப்ரோக் அப்படின்னா முள்கரண்டி, டேபிள் மேசை, சேர் நாற்காலி, பேக் பை, கார்டன் அப்படின்னா அட்டை பெட்டி, பவுல் கிண்ணம், கேலண்டர் நாட்காட்டி, ஹவுஸ் வீடு, பீப்புள் மக்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மேஜை மேலே நம்ம ஒரு புத்தகத்தை வைக்கிறோம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அவை எத்தனை புத்தகங்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அது இப்போ மேஜை மேலே நம்ம 1 புக்கா 2 புக்கா 3 புக்கா அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். அதை வச்சோன்னா நம்ம எண்ணிக்கலாம். அதுதான் கணக்கீடு பெயர் சொற்கள். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா புக்